இப்போ நான் கிளியரா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எப்படி கொள்ளையடிக்க போறோம், சாரி இது புனிதமான இது ஸ்கேம் பண்ண போறோம்னு நானே பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மகதேவ்னு ஒரு தொகுதி இருக்கு, அங்கதான் பயங்கரமான ஸ்கேம் பண்ண போறோம். ஓகே, அங்க வந்து நம்ம கட்சி வந்து ஒரு 1 லட்சம் வாக்குல வித்தியாசத்துல ஜெயிக்க போகுது. 2 லட்சம் மேல வாக்கு எடுக்கிறோம். அந்த காங்கிரஸ் அது கையே அவங்க வந்து 1 லட்சம் வாக்கு எடுப்பாங்க. 1 லட்சம் வாக்குல வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்க போறோம். அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறான். ஓகே, அப்படி பார்க்கும்போது கர்நாடகாவில இந்த கடைசி 5 வருஷத்துல புது வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்கல்ல, அதை காட்டிலும் இந்த கிட்டத்தட்ட இந்த குறுகிய லாஸ்ட் 5 மாசம் தேர்தல் டேட் அறிவிக்கிற லாஸ்ட் 5 மாசத்துல கோடிக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அதுல ஸ்கேம் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு ஆளு 4 பூத்துல ஓட்டு போடணும். ஜி வெளில வந்து உட்கார்ந்துருப்பாங்க, தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆளு ஒரே ஸ்டேட்ல போட போறது இல்ல, வேற வேற ஸ்டேட்ல போட போறான். எப்படி? அதுக்காக ஃபுல் டைம்ல ஒரு ஆள் எடுக்க சொல்லுவோம். அவன் கர்நாடகா போகணும், அப்புறம் வந்து ஊபி போகணும், குஜராத் போகணும், ஜார்க்கண்ட் போகணும், எல்லா தொகுதியிலும் அவன் போய் ஓட் போடணும். ஃபுல் டைம் அவன் லைஃப் டைம் அவன் டிராவல்லே இருக்கணும். ஓகே, போட்டுக்கினே இருக்கணும். ஓகே, அப்புறம் ஒரே ஆளு ஒரே அட்ரஸ்ல ஒரே போட்டோ, ஆனா அவன் ஒரே ஸ்டேட்ல 4 தொகுதியிலும் ஓட்டு போடட்டும். கண்டுபிடிக்காது இல்ல, நம்ம ஆளுங்க செட் பண்ணிக்கலாம், வீக்கான தொகுதிகள்லாம் தூக்கி உள்ளே போடலாம். கண்டுபிடிக்காது, பாத்துக்கலாம். ஓகே, அப்படி ஒரு 11,956 ஃபேக் ஓட்டர்ஸை நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே,